தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டு சென்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை CBIக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மற்றும் பாஜக சார்பில் ஆளுநர் RN ரவியிடம் மனு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி செல்லும் அவர் உள்துறை அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் வட்டார பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் குளிக்கவும் இறங்கி பார்க்கவோ சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிக கனமழை பெய்து வருவதால் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் வட்டாரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடப்பில் உள்ளதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி தனி தீர்மானத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று முன்மொழியவுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவருக்கு தனது X வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின், என் அன்பு சகோதரன் ராகுல் காந்தியை அவரது புதிய பதவிக்காக இந்தியா வரவேற்கிறது என்றும் அவரது குரல் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் X வலைதள பதிவில், பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தமிழகத்தின் வட மாவட்டங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நீர் ஆதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழகத்தின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு, காவிரி மேகதாது, பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை பார்ப்பதாக தமிழக முதலமைச்சருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு EPS வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தமிழக முதல்வருக்கும் வலியுறுத்தியுள்ளார்.